ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். நம்ம இந்த மாதிரி தான் வந்து ஒரு கிளாத்தை வந்து ஃபோல்டிங் பண்ணோம். அதை நான் ஏ4 ஷீட்டில் ஃபோல்டிங் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தான் வந்து லைனிங் கிளாத்தை நம்மளுக்கு சுடிதாருக்காக நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ணணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுடிதாரோட மினி பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி ஒரு கிளாத்தை எடுத்துக்கிற மாதிரி இந்த ஏ4 ஷீட்டை டபுள் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கிறது இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கிளாத்தில் ஃபோல்டு பண்ணுறது வந்து முதல்ல நான் காமிச்ச மாதிரி 4 ஃபோல்டிங்காக பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபோல்டிங் பண்ணியிருக்க பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணியிருக்கிறதுல நம்ம இப்போ சுடிதாரோட அளவுகளை குறிச்சிக்கலாம். எப்படி குறிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கீழேருந்து 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச் எதுக்குன்னா பாட்டமை மடக்கி அடிக்கிறதுக்காக. இந்த 1 இன்ச்சுக்கு மேலே இருந்து நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது சுடிதாரோட ஃபுல் லென்த்து. இந்த 1/2 இன்ச்சுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது ஷோல்டரை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு. இந்த 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ண இடத்துல வந்து ஷோல்டர் நம்மளுக்கு எவ்வளோ வருதோ அதை குறிச்சிக்கலாம். இந்த ஷோல்டர் அளவை குறிச்சதுக்கு பின்னாடி நம்ம வந்து அடுத்த மார்க்கிங் பண்ணிக்கலாம். கீழே பாட்டம் லைனை நல்லா மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாட்டம் லைன் எப்போவுமே ஹிப் லைனோட 1.5 இன்ச் அதிகமாக இருக்கணும். இப்போ இந்த ஷோல்டர் லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து கீழே வரைக்கும் நம்ம எவ்வளோ ஆம்ஹோல் லென்த் இருக்கோ அதை வச்சுக்கலாம். ஆம்ஹோல் லென்த் எப்படி போகணும், எல்லா ஃபார்முலா கால்குலேஷனும் நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோவில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஷோல்டர் டு வேஸ்டோட அளவை குறிச்சிக்கலாம். ஹைட்டு, அதாவது ஷோல்டர் டு வேஸ்டோட ஹைட்டை குறிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஷோல்டர் டு ஹிப்போட ஹைட்டையும் குறிச்சிக்கலாம். இதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஷோல்டர் டு ஹிப் ஹைட் எவ்வளவோ அதை குறிச்சிக்கோங்க. உங்களுடைய ஷோல்டர் டு வேஸ்ட் அளவு எவ்வளவோ அதை குறிச்சிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் வர்றது தான் ஷோல்டர் டு வேஸ்ட்டோட அளவு. அது வந்து பொதுவாக வந்து 14 இன்ச் குறிச்சிங்கனாவே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த வேஸ்ட்லேருந்து கீழே ஒரு 7 இன்ச்சு குறிச்சிங்கன்னா ஹிப்போட ஹைட்டும் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஆம்ஹோல் லென்த் குறிச்ச இடத்துல இந்த மாதிரி ஒரு லைன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் நம்ம வந்து செஸ்ட்டோட ரவுண்டை குறிக்கணும். செஸ்ட் ரவுண்டில் கிராஸ் ஆகி வர மாதிரி தான் நம்ம ஆம்ஹோல் ரவுண்டை குறிக்கணும். இப்போ நம்ம இந்த இடம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். ஆம்ஹோல் லென்த், ஆம்ஹோல் வேஸ்ட் அளவு, அடுத்தது பார்த்திங்கன்னா ஹிப் ரவுண்ட் அளவு, அதுக்கப்புறம் பாட்டம் ரவுண்ட் அளவு, அந்த எல்லா ரவுண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி நம்ம 1.5 இன்ச் சீம் அலைன்ஸ் வச்சு வெளிப்பக்கமாக 1.5 இன்ச் சீம் அலைன்ஸ் வச்சுக்கலாம். ஹிப் கிட்ட மட்டும் 1 இன்ச் வச்சுக்கோங்க. பாட்டம் வரைக்கும் ஹிப் டு பாட்டம் 1 இன்ச் மட்டும் வச்சா போதும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல ஸ்லிட் வச்சு மடக்கி அடிக்கணும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணிவிட்டு கீழே 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு கீழே மடக்கி அடிக்கும் போது நீட்டாக வரும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குறிக்க வேண்டியது நெக்கோட வித்து, நெக் வித்துக்கு அப்புறம் நெக்கோட ஹைட். இந்த மாதிரி தான் நம்ம நெக் வித்தும் ஹைட்டும் குறிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம குறிச்சாச்சு. இந்த ஹைட்டுக்குள்ளே நம்ம என்ன வேணுமோ அந்த மாதிரி மார்க் பண்ணி நெக்கை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உள் பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு பாயிண்ட் வச்சு அதை இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இந்த லைனில் தான் நம்ம வந்து உள் வளைவு, அதாவது நம்ம ஃப்ரண்ட்டுக்கான ஆம்ஹோல் குழிவு வந்து வரையணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேட்டர்ன் போடணும். இந்த பேட்டர்ன் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த பேட்டர்னை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரண்ட் எது பேக் எதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதுலேயே வந்து 2 ஆம்ஹோலும் வரைஞ்சிருக்கேன். அதாவது பேக்குக்கான ஆம்ஹோல் கர்வும் வரைஞ்சிருக்கேன், அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கான ஆம்ஹோல் கர்வும் வரைஞ்சிருக்கேன். நம்ம வெயிஸ்டோட ஹைட் குறித்த இடத்துல வெயிஸ்டோட ரவுண்டையும், ஹிப்போட ஹைட் குறித்த இடத்துல ஹிப்போட ரவுண்ட் அளவையும் நம்ம குறிச்சிக்கணும். அதே மாதிரி பாட்டம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஹிப்பை விட 1 இன்ச் அல்லது 1.5 இன்ச்சை வந்து அதிகமாக கொடுக்கும்போது சுடிதார் வந்து டாப் நல்லா நீட்டாக அழகாக இருக்கும், கீழே ஃப்ளோரலாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து பேட்டர்ன் போட்டு வச்சுக்கலாம். எந்த சைஸில் வேணால் நம்ம பேட்டர்ன் போட்டு அப்பப்போ எடுத்து சுடிதார் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த பேப்பரை இப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு சுடிதாரோட ஒரு பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும்.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு குறிக்கிறதுக்காக இது ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து பேப்பரில் ஒரு சைடு இருந்தாவே போதும். கிளாத்தை வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணி நம்ம வந்து குறிச்சிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி நம்ம ஒரு ஆர்ம் ஹோல் கர்வ் தான் வந்து நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம். அதை மட்டும் தான் இப்போ கட் பண்ணியிருக்கோம். உள் வளைவை கட் பண்ண அதனால் இந்த கீழே இருக்கிற பேப்பரை நம்ம பேக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது ஆர்ம் ஹோல் கர்வ் ஃபஸ்ட்டாக கட் பண்ணதை பேக்குன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல இருக்கிறத ஃப்ரண்ட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட்டுன்னு எழுதுனதில் அந்த உள் வளைவு வரைஞ்சோம் இல்லைங்களா, அதையும் நம்ம இதில் கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த ஃப்ரண்ட்டில். இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வ் ஈஸியாக கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு பேக் பேட்டர்னும் கிடச்சிரும், ஃப்ரண்ட் பேட்டர்னும் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சுடிதாருக்கு பேட்டர்ன் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இதில் சில டிப்ஸ் இருக்குது, அதை வந்து பேட்டர்ன்ஸ் போடப்போ நான் மறுபடியும் சொல்லித்தரேன். இதுதான் மினி பேட்டர்ன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.